தெய்வீக Divine Voice. தாயிலும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர், நண்பனிலும் மேலானவர், உற்றாரிலும் மேலானவர். அன்பு மாறாது, ஒருபோதும் மாறாது. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நினைத்து கலங்கிடாதே, அவர் உன்னை நடத்துவார். கடந்ததை நினைத்து கலங்கிடாதே, அவர் உன்னை நடத்துவார். சுமந்திடுவார், புதிதாக்குவார், கைவிடார் என்றென்றும். சுமந்திடுவார், புதிதாக்குவார், கைவிடார் என்றென்றும். கைவிடார் என்றென்றும். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. தாயிலும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர், நண்பனிலும் மேலானவர், உற்றாரிலும் மேலானவர். பரிசுத்த ஓய்வு நாள் தேவனுடைய ஆலயத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் பேச போகிற என் செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னால், ட்ரீம் பிக். அவ்வளவுதான், சொல்லுங்க ஆமென். ட்ரீம் பிக். சொல்லுங்க ட்ரீம் பிக். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ட்ரீம் பிக். இப்ப யாரையாவது பார்த்து கேட்டீங்கன்னா, நேத்து என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு கேட்டா, அது ஏன் கேட்குறீங்க? ஏன் தான் ராத்திரி நான் தூங்கினனும் தெரியல பாஸ்டர். தூங்காம ராத்திரியெல்லாம் நான் ஜெபம் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்துச்சு. சும்மானா நான் தூங்கினேன், அநியாயமான கனவுகள் வந்தது பாஸ்டர். ஒண்ணு வரல பாஸ்டர், 3 கனவு வந்துச்சு பாஸ்டர். 3 கனவும் எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு அலங்கோலமான கனவுகள் வந்தது பாஸ்டர். சொல்லுங்க ஹல்லேலூயா. So always we have to dream big. சொல்லுங்க I will dream big. I will dream big. என் கனவுகள் பெரிதா இருக்கும். கர்லவதி சொல்லுங்க ஆமென். ஆமென். நடக்கதோ நடக்கலையோ, வருதோ வரலையோ, கூடுதோ கூடலையோ, எப்ப வரும் தெரியாது, எப்ப நடக்கும் உண்மையா தெரியாது. யாருக்கு தெரியும்? எந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும்? சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது.
எப்ப ஆனா நடக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் நமக்கு கனவுகள் இருக்க வேண்டும். கண்ணை சொல்லுங்க ஆமென். சரி, இந்த ட்ரீம் என்ன டெஃபினேஷன் என்கிறத இந்த வெப்ஸ்டர் டிக்ஷனரியில கொஞ்சம் நான் பார்த்தேன். I will read it in English. What is the literally meaning of dream? வெப்ஸ்டர் டிக்ஷனரியில இப்படி போட்டிருக்கிறது. Dream defines as a strongly desired goal. ஒரு கனவு a very strongly desired. அப்படின்னா desire என்று சொன்னால் என்ன? நம்முடைய ஆசை, விருப்பம் என்று சொல்லலாம். சொல்லுங்க ஆமென். நம்முடைய கனவிலே வருகிறது ஒரு desired, ஒரு goal, decide, a strongly desired goal or purpose. ஒரு goal, ஒரு லக்கை நம்ம ரீச் பண்ணணும், செய்யணும், முடிக்கணும். சொல்லுங்க ஆமென். அந்த காரியத்தை அடைந்து கொள்ளணும், அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளணும், அந்த காரியத்திற்காக நம்ம ஒர்க் பண்ணணும், அந்த காரியத்திற்காக நாம் தேவனை தேடணும், அந்த காரியத்திற்காக அதிகமாக நாம் உழைக்கணும் என்கிற நல்ல கவனிக்க வேண்டும் அந்த கோல். செகண்ட், இட்ஸ் a strongly decided purpose. Purpose, நோக்கம். சொல்லுங்க ஆமென். The dream that we have, it should be a godly dream. Come on, say hallelujah. When it's a godly dream that God gives you, He will be able to accomplish your goal and your purpose. Listen to me very carefully. Come on, say amen. Amen. I'm speaking in English and also in Tamil. உங்களுடைய ஆசைகளை முழுமையாய் நிறைவேற்றுகிறது தான் அது அந்த கனவு ட்ரீமா இருக்கிறது. Dreams are always series. You need to understand something. This is அது தொடர்ந்து explanation. Dreams are series. அப்படின்னா dreams doesn't happen just in one night or one day. It doesn't happen everything for you. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். கனவுகள் எல்லாம் இன்றைக்கு நீங்க கனவு, நேத்து நைட்டு கனவு கண்டீங்க பாஸ்டர், நேத்து நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன் பாஸ்டர், ஒரு 3 மாடி வீடு கட்டி முடிச்சு உள்ள போய்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், அது 3 நாள்ல நடக்காது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நடக்காது. It takes time. Come on, say amen. So we need to understand something. Dreams are always series of images, events, or feelings. Come on, say amen. That happens in your mind while you are asleep. We need to understand something. Something is coming when you're sleeping. It is not when you're sitting, when you're walking, when you're talking. No. நீ உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உறக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். God will give good sleep for the righteous, for his people. நல்ல உறங்குவார்கள். அவர்கள் உறங்குகிற நேரத்திலே ஆண்டவர் நல்ல கனவுகளை அவர்களுக்கு கொடுப்பார். கர்ணபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். God will give them good dreams, and as I said, this is what it is. What is a dream? Again, dream, a condition or achievement. Come on, say amen. That is longed for. Come on, say amen. நீங்கள் லாங் பண்ணி காத்து நிற்கிற உங்க காரியங்களை உங்க வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வருகிறது தான் ஒரு கனவு. சொல்லுங்க ஹல்லேலூயா. If it's a worldly dream, I'm telling you, it won't be able to. But if it's a godly dream, தேவன் கொடுக்கிற கனவாய், சொல்லுங்க ஹல்லேலூயா, அது இருக்குமானால் அந்த கனவுகளை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு நிஜமாக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. கர்ணபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. வேதத்திலே ஒரு சிலர் கனவு கண்டார்கள். அந்த கனவு கண்டவர்கள் யார் என்று சொல்லி சுமார் ஒரு 4 பேரை மாத்திரம் சொல்லிட்டு நாம் வேத வசனத்திற்குள் கடந்து சென்று அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பாருங்க, வேதத்திலே பார்க்கும் பொழுது இப்ப தாவீது வீட்டிலே யார் இருக்கிறது? இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி நிற்கிறான். கோப்பையை வச்சு நின்று கொண்டிருக்கிறான். அவன் கிராமத்தில் வந்த உடனே எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, இந்த தீர்க்கதரிசி யாரோ ஒரு வீட்டுக்கு போகிறான். கர்ணபதி சொல்லுங்க ஆமென். ஏன்னா அவனுடைய கோட்டு சொல்லுகிறது, அவனுடைய முறை சொல்லுகிறது, அவனுடைய நடை சொல்லுகிறது, அவனுடைய பார்வை சொல்லுகிறது. அவன் போகிறான். தெரிந்து விட்டது, யாரோ எங்கேயோ தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு போகிறான். அவன் நேரா ஜெசியினுடைய வீட்டுக்கு வந்தான். அவ்வளவுதானா அவன் பிள்ளைகள்? ஜெசி சொன்னான், இன்னும் ஒருவன் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? என் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கல்லுவ சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஐயா நல்ல கவனி. உன் வாழ்க்கையில நீ பெருமைப்படாத. பெருமைலாம் பட்டினா ஆண்டவர் உன்னை தூக்கி எறிஞ்சிருவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பெருமைலாம் படாத. Don't be a proud person. உன் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லிக் கொடு, தாழ்மையா இருக்க கற்றுக்கொள். Amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு முன்பதாக எதிர்த்து நிக்காத. இப்படி நெஞ்ச நிமிர்த்து
தாழ்மையா இரு. Amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. ஏன்னா கர்த்தருக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். God doesn't like people who are proud. Amen. But God loves people who are humble. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. Come on, say amen. Amen. That's what I learned in my life. என் வாழ்க்கையில் அதான் நான் கற்றுக்கொண்டேன். I wanted to just be humble before God. I don't want to just be a proud person. Because you know why? God doesn't like me when I'm proud. Come on, say hallelujah. Hallelujah. அப்ப வந்துட்டான், அப்ப நிக்கிறான், அப்ப கேக்குறான், ஏன்னா என் பையன் ஒருத்தன் இருக்கான், சின்ன பையன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். He was ignored. Come on, say amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. He was like ignored என்று சொன்னால் மத்தவ எல்லாம் அந்த ஆடு மேய்க்க பிடிக்கல. ஆனா தாவீதுக்கு மாத்திரம்தான் அந்த அப்பாவின் அந்த பொறுப்பான வேலையை அவன் செய்தான். சொல்லுங்க ஆமென். சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். ஆனா கர்த்தர் அவனை ஒதுக்கவில்லை. Hallelujah. சொல்லுங்க ஆமென். Amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. சகோதரர்கள் தான் வெறுத்தார்கள், ஆனா ஆண்டவர் வெறுக்கல. அப்பொழுது அவன் வரட்டும். சொல்லுங்க ஆமென். அவன் என்ன செய்யட்டும்? அவன் வர வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? நான் காத்திருக்கேன். தீர்க்கதரிசி என்ன மாதிரி டெஃபினேஷன் தெரியுமா இது பைபிள்ல? நானும் பைபிள் படிச்சுதான் இருக்கிறேன், நானும் பைபிள் காலேஜ் படிச்சுதான் இருக்கிறேன், நானும் நிறைய தியானம் பண்றேன், வெளிப்பாடு பெற்றுக் கொள்கிறேன். ஆனா இதெல்லாம் வந்துட்டு வெளிப்பாடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் வரட்டும், அவன் வர வரைக்கும் நான் என்ன செய்யறேன்? காத்திருப்பேன். நிக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? நிற்பேன். அவன் சொல்றான், ஜெசி சொல்றான், கொஞ்சம் உட்காருங்கய்யா, ஐயா உட்காருங்கய்யா, கொஞ்சம் தண்ணி குடிங்கய்யா, காபி குடிங்கய்யா, சரி சாப்பிடுங்கய்யா, மேய்ச்சல் எல்லாம் செய்து வச்ச. நான் எதையும் தொட மாட்டேன். கடலை பத்தி சொல்லுங்க ஆமென். நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன்? எதையும் என்ன செய்ய மாட்டேன்? உங்க வாழ்க்கையில தேவனை நீங்க முன் வைக்கலனா நல்ல கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் உங்களை பயமுறுத்தலையா, நல்ல கவனிங்க. அவன் சொல்றான், நான் நிக்கிறேன், நான் நின்று கொண்டே இருப்பேன். ஏன்னு சொன்னால் அவன் வரட்டும். கொஞ்ச நேரத்திலே ஆடுகள் எல்லாம் இவன் கொண்டு போய் தன் மந்தையிலே விட்டு. கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆடுகள் எல்லாம் கொண்டு போய் மந்தையிலே விட்டு, மந்தையை பூட்டி பாதுகாப்பாய் வைத்து விட்டு நிதானமாய் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வரும் பொழுது, உள்ளே வரும் பொழுது சிவந்த மேனியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது அவனை குறித்து? சிவந்த. அவன் ஆடு மேய்ச்சிட்டு வரான். ஆடு மேய்ச்சிட்டு வர ஒரு காட்டுல மேய்க்கிறவனுக்கு அவன் மூஞ்சி எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும்? வேர்த்து விறுவிறுத்து அட்டக்கரையா, இங்கே அங்கேயும் மண்ணு, இங்கே அங்கேயும் எல்லாம் ஒட்டி, அங்கே ஒரு ஆட்டை தூக்கி இருப்பான், சுமந்திருப்பான். ஆனா உள்ளே வர முடியாது. அவனுடைய முகம் எப்படி இருந்தது? சௌந்தரியம், சிவந்த மேனி உள்ளவனாய். என்ன கண்களாம் அவனுக்கு? என்ன கண்கள் சொல்லுகிறது? He was like, his eyes was brownish. He was so handsome. Come on, say hallelujah. Oh yeah. சாமுவேல் இவனை பார்த்த உடனே உள்ளே வருகிறான். உள்ளே நடந்து வர முடியாது சொல்லிட்டான், இவன் தான் அவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் தான் அவன். அப்ப இவங்களாம் கேக்குறானுங்க, நாங்க நிக்கிறோம், நாங்களாம் இல்லையா? நீங்களாம் இல்லடா, போங்க போ, நீங்களாம் இல்ல போங்க. தீர்க்கதரிசி அப்படிதான் பேசுவான்னு நினைக்கிறேன், தெரியல. தீர்க்கதரிசிகள் அப்படிதான் பேசுவார்கள். கிளம்பு, இவன் தான் அவன். சொல்லுங்க ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. Man looks at the outward, but God looks at the heart. Amen. ஆண்டவர் இருதயத்தை அறிகிறவர். சொன்ன உடனே தைல கோப்பை எடுத்து அவன் மேல் ஊற்றுகிறார். எல்லாருக்கும் எண்ணெயின் அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. எண்ணெய் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி. கலவை சொல்லுங்க ஆமென். எண்ணெய் என்று சொன்னால் என்ன? பரிசுத்த ஆவி. என்ன எண்ணெய் என்று சொன்னால் என்ன? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி உனக்குள் இல்லை என்று சொன்னால் தேவனே உனக்குள் இல்லை. கையோத்தி சொல்லுங்க ஆமென். ஆமென். If the Holy Spirit is not in you, God is not with you. If you don't believe, it's fine for me, no problem. அப்ப எண்ணெயை ஊத்துறான் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா தீர்க்கதரிசி வந்திருக்கிறான், நிக்கிறான். அவன் வந்த உடனே கோப்பையில இருந்து எண்ணெயை எடுத்து ஊத்துறான். ஊத்தி சொல்றான், அடுத்த இஸ்ரவேலுக்கு நீதான் ராஜாவாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. கனவு. சொல்லுங்க ஆமென். தாவீது நின்னு யோசிக்கிற, இப்பதான் ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன், ஆனா அங்கிருந்து வந்து நான் ஆடுகள் எல்லாம் விட்டு வந்தேன். இங்க வந்தா தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், வந்து என் மேல் எண்ணெயை ஊற்றி சொல்லுகிறார், அடுத்தது நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜா. நான் 16 வயது உள்ளவன். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. I'm just 16 years old. My dear friend, let me tell you something. It is not the age, amen, but it is you with God. Amen. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், எண்ணெய் எடுத்து ஊற்றின உடனே அவன் சொல்லுகிறான், நீ அடுத்தது இஸ்ரவேலுக்கு ராஜா. ஏன்னா இஸ்ரவேல்
இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிற சவுலை நான் நீக்க போகிறேன். எப்போ நீக்க போகிறேன்னு தெரியாது, நீக்குவேன், சீக்கிரம் நீக்கும்படியாய் தீர்மானம் பண்ணிட்டேன். I decided to remove King Saul as a king of Israel, but I have appointed, come on, say amen. Amen. Yeah, that word, I have appointed. Come on, say amen. Hallelujah. But when you will go and sit on the king's chair, still not now. Come on, say amen. Amen. சொல்லுங்க, புரியுதா நான் Hallelujah. சொல்லுகிறது உங்களுக்கு? Amen. I have appointed you as a king for the Israel, for the people of Israel, but when you will sit in the chair, எப்போ நீ ராஜாவின் சேர்ல உட்கார்வாய் அது தெரியாது, கண்டிப்பா நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். கர்லவதி சொல்லுங்க. இப்ப சொன்ன உடனே தாவீது இது மைண்ட்ல ஏத்திட்டான். சொல்லுங்க ஆமென். ஒவ்வொரு நாளும் இவன் கனவு காணுகிறான். சொல்லுங்க ஆமென். Every day is dreaming. தீர்க்கதரிசி சாமுவேல் வந்தார், வந்து என் மேல் தலையின் மேல் எண்ணெயை ஊத்தினார், ஊத்தி விட்டு சொன்னார், நான் உன்னை அடுத்த இஸ்ரவேலுக்கு என்னவாய் மாற்றப் போகிறேன், ராஜாவாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி போய்விட்டார். ராஜா என்று சொன்னால் யார்? சின்ன பையன் கேட்கிறான், சின்ன பையன் 16 வயசு பையன் கேட்கிறான், ராஜானா யாரியா? ராஜாவின் தகுதி என்ன? ராஜாவின் பொறுப்பு என்ன? ராஜாவு என்னெல்லாம் அவன் தேசத்திற்கு செய்ய வேண்டும், ராஜா என்னெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும், அவனுக்கு விரோதமா யாரெல்லாம், நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் கனவு காணுகிறான். கனவு சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் கனவை கர்த்தர் நிஜமாக்குவார். Dream big, don't dream small my dear friend. சின்னதா, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவன் கனவு கண்டு கொண்டே இருக்கிறான். இரண்டாவது யாருன்னா நல்லா கவனிக்கணும், யோசேப்பு. இந்த யோசேப்பு என்ன செய்தான் என்று சொன்னால் ஒரு கனவு கண்டான். சொல்லுங்க ஆமென். Joseph had a dream. Come on, say amen. இந்த ஜோசப்புடைய ட்ரீம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னவா இருந்தது அவனுடைய ட்ரீம்? என்ன சொல்கிறது? அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் 11 அரிக்கட்டுகளும் இவனுக்கு முன்புதான் என்ன செய்கிறதா? வணங்கினது. இந்த அரிக்கட்டுக்கு முன்புதான் வணங்குகிறது. இந்த கனவு வந்த உடனே இவன் என்ன செய்துட்டான்? போயிட்டு அவங்க அண்ணன்மார்களுக்கு சொல்லிவிட்டான். கனவு சொல்லுங்க ஆமென். He went and shared with his brother. இந்த ட்ரீம் வந்துட்டு ஆண்டவர் கொடுத்தது. கர்லவதி சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால் கர்த்தர் அதை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். கர்லவதி சொல்லுங்க ஆமென். அப்ப இவன் சொன்ன உடனே இந்த கனவு இவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த கனவு இவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. He was going through so much of problems, so much of opposition, so much of struggle, so much of pain, so much of struggle. அவனுடைய கண்ணீர், வேதனை, கஷ்டம், துக்கம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்தது. எகிப்தின் ராஜாவின் பக்கத்திலே நின்று கொண்டு ஒரு அதிகாரியாய் நிற்கிறான். Come on, say hallelujah. He was standing there next to the king of Egypt. அவர்களுக்கு எல்லாருக்கும் தானியங்களை கொடுத்து கொண்டு ராஜாவை சொல்லிட்டு போயிட்டான், இனிமே யோசேப் நான் இல்ல, நீயே எல்லாவற்றையும் செய். சொல்லுங்க ஹல்லேலூயா. The dream came to pass. Come on, say amen. Amen. இன்னொரு கனவு என்னன்னா, நல்லா கவனிக்க வேண்டும். மரியாளுக்கு தேவதூதன் என்ன வந்து சொன்னான்? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். யார் வந்து சொன்னது? தேவதூதன். யார் வந்து சொன்னது? தேவதூதன். டிசம்பர் வருது, சொல்லுங்க யார் வந்து சொன்னது? தேவதூதன். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவதூதன் வந்து சொல்லுகிறார். மரியாள் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார் வீட்டிலே. நேரா வந்து சொல்லுகிறார், மரியாளே நீ பயப்படாதே, ஸ்திரீகளுக்குள் நீ என்ன செய்திருக்கிறாய்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறாய். உனக்குள்ள ஒரு குமாரன், நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய். அந்த குமாரனுக்கு நீ என்னென்று பெயரிடுவாய்? இயேசு என்று சொல்லி பெயரிடுவாய். இயேசு என்று சொன்னால் உலக ரட்சகர். கர்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. மரியாள் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பித்து விட்டால், கர்ப்பம். ஆவியானவர் சொன்ன உடனே பிள்ளை உள்ளே உண்டாகிவிட்டது. கர்லவதி சொல்லுங்க ஆமென். எப்படி பாஸ்டர் இது நடக்கும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நாஸ்திகனா இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் பிறப்பு உனக்கு கேள்விக்குறியா இருந்தால் நீ இன்றைக்கு விசுவாசி. அப்பொழுது ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கும் போது நீ ஒரு அற்புதத்தை காண்பாய். அப்பொழுது அந்த தேவதூதன் பேசின உடனே கர்ப்பத்திலே ஒரு பிள்ளை உண்டாகிவிட்டது. கலவ சொல்லுங்க ஆமென். உண்டான உடனே யூசுவலா சொல்லுவாங்க, ஸ்திரீகள் 9 மாதம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிள்ளையை சுமக்க வேண்டும். எவ்வளவு மாதம்? 9 மாதம். நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு மாதம் அவ கனவு கண்டா? 9 months. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்தா? கனவு கண்டாள். கர்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழந்தையை பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே, சொல்லுங்க ஹல்லேலூயா, பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே, அங்கே புல் அணியிலே, இல்லையா? அதான சொல்லுவாங்க, என்ன அணி? புல் அணியிலே
கிடத்தி இருக்க நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். நட்சத்திரத்தை அந்த வானசாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் காண்பித்து சொன்னார், இதுதான் உங்களுக்கு அடையாளம். தேடி இந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு என்ன செய்யுங்கள்? போங்கள், பிள்ளையை முன்னணியிலே துணியிலே சுற்றி இருக்க காண்பீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த 9 மாதமும் கனவு கண்டு கொண்டே இருந்தாள். நீ ஒரு காரியத்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். அவளுடைய கனவை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். Paul was a powerful man. Come on, say amen. பவுல் ஒரு சிறந்த ஒரு மனுஷன். See, we need to understand, Paul was traveling from city to city, town to town. He was traveling and traveling and traveling and traveling. But let me tell you, Paul must have dreamt about that the early church would become. நல்ல கவனிக்க வேண்டும். ஆதி காலத்தின் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டு அவன் டிராவல் பண்ணுகிறான், போகிறான். அவன் போகும் இடமெல்லாம் அவனுக்கு என்னன்னா, போகும் இடமெல்லாம் தேவனுடைய திருச்சபை உண்டாக்க வேண்டும், சபையில விசுவாசிகளை சேர்க்க வேண்டும், தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும், தலைவர்களை சபையிலே உருவாக்க வேண்டும், ஊழியக்காரிகளை உருவாக்க வேண்டும், ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும் என்கிற அவன் எவ்வளவு டிராவல் பண்ணி கொண்டிருந்தாலும், எவ்வளவு அவன் பயணம் பண்ணி கொண்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே போனாலும் அவன் சொல்லுகிறான், நான் அடிபட்டேன், பசியா இருந்தேன், பட்டினியா இருந்தேன், நான் வேதனையில இருந்தேன், என்னை துன்புறுத்தினார்கள், நான் கப்பல் சேதத்தில் எவ்வளவோ காரியத்தில் இருந்தாலும் he had a dream. Come on, say amen. He wants to launch out churches. Come on, say amen. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் பவுல். தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை விட பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டான். You need to understand something. பவுலின் எபிசோட்ஸ் நீங்க வாசித்து பாருங்க, பவுல் அடியான் எழுத்துக்களை வாசித்து பாருங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பாடுபட்டார், இல்லைன்னு சொல்லல, அவர் ஜீவனையே கொடுத்தாரு. பவுலும் பயங்கரமான பாடுபட்டான், பயங்கரமா அடிபட்டான். அவனை கடைசியா தலைக்கீழ வச்சுதான் அவனை சிலுவையில அறைஞ்சு கொண்டாங்க. ஆனா எல்லா சூழலின் மத்தியிலே அவனுடைய கனவு என்னன்னா, எப்படியாவது நான் போகிற இடங்களில் எல்லாம் நான் சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும், விசுவாசிகளை எழுப்ப வேண்டும், உண்மை உள்ளவர்களை எழுப்ப வேண்டும், நான் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் போதிக்க வேண்டும், அநேக தீமோத்திக்களை எழுப்ப வேண்டும், அநேக தீத்துக்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆசை, அவனுடைய கனவுகளை என் தேவன் கடைசியிலே நிறைவேற்றினார். தேவன் நிறைவேற்றினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் நிறைவேற்றினார். உன் கனவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது நீ உன் சொந்தத்திற்கு, உன் சொந்த காரியத்திற்கு பார்த்தாலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்ல கடவுளுடைய காரியத்திற்கு நீ பார்க்கலாம், அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னுடைய கனவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அது எப்படி பாஸ்டர்? எங்களுக்கு புரியல. எனக்கும் ஏன் புரியலையா? நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, எப்படி பாஸ்டர்னு கேட்டீங்களா, ஐயா எனக்கு புரியலையா எப்படின்னு. அது எப்படி டிஃபைன் பண்றது எனக்கு புரியல, அது எப்படி விளக்குகிறது எனக்கு தெரியல, அது எப்படி உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. ஆனா எனக்கெல்லாம் தெரிந்த ஒன்றே ஒன்று, நான் தேவனிடத்திலே உண்மையா இருக்க ஆசைப்படுகிறேன், கர்த்தருடைய தரிசனத்தை சுமக்கிறேன், அவர் கொடுத்த கனவுகளை நான் சுமக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருக்கிறது. என் நாட்கள் முடிவதற்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிறது. அந்த காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே என் கனவுகளை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு கனவுகளை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இன்னும் நிறைய கனவு இருக்கிறது. But I want you to turn your Bibles to Nehemiah chapter 1 from 1 to 4. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி,
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. போதும். உம்முடைய செவிகள் கவனிக்கிறதும் உம்முடைய செவிகள் எப்படி செய்கிறதுமாய் கவனிக்கிறதும் உம்முடைய கண்கள் திறந்ததுமாய் இருப்பதாக. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Concern. Nehemiah is very, very concerned about the fall of the wall of Jerusalem. 150 வருடங்கள் ஆனது. Not even one person had a vision. Not even one person had a dream. Come on, church. சொல்லுங்க hallelujah. சொல்லுங்க amen. A vision begins in a dream. ஒரு தரிசனம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரு கனவிலே ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, என் கனவிலே ஒரு தரிசனம் ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க hallelujah. Hallelujah. என் கனவிலே, in my dream, the one dream that God gave me, the vision begins. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படினா கனவுனா என்ன? strongly desired goal or purpose, something that fully satisfies a wish. Dream is an achievement that we longed for. Come on, say hallelujah. In the கனவிலே தான் தரிசனம். What is the meaning of vision? Vision is a supernatural revelation. What is a vision? I'm talking about a divine vision. Come on, say amen. Amen. I'm talking about divine vision and a divine dream. A divine vision is a revelation from God. A supernatural revelation from God. அதுதான் divine vision. Come on, say amen. Supernatural revelation from God. That is vision. அப்ப நல்லா கவனிக்க வேண்டும். A vision begins from a divine dream. Come on, say amen. For 150 years nobody was bothered, my dear friend. But when Nehemiah, when he came, he escaped from the captivity of the Babylonians. தப்பிக்கப்பட்டு யாரின் ராஜ்யத்திலே வேலை செய்கிறான்? ராஜாவின் ராஜ்யத்திலே அவன் பணிவிடைக்காரனாய் வேலை செய்கிறான். கல்லவ சொல்லுங்க ஆமென். Amen. See, there's a purpose. There's a plan. When God gives you a dream, come on, say amen. He will bring you to a higher level. Hallelujah. He will connect you with the kings and பிரபுக்களோடு, ராஜாக்களோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணுவாரு. Amen. அதிகாரிகளோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணுவாரு. Amen. அரசாங்கத்தோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணுவாரு. உன்னால் முடியவில்லை, அவனுக்கு உதவி செய்ய யாரோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். Amen. கலவ சொல்லுங்க hallelujah. Hallelujah. God will connect with somebody. He will bring somebody because he knows that God given dream, that God given that vision which becomes a vision. அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க முடியாது. You need somebody to come. Come on, say amen. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க amen. Amen. 150 வருடங்கள் யாருக்கும் இல்லாத ஒரு அக்கறை ஒரு மனுஷனுக்கு வந்தது. அவனுடைய பேர் தான் என்ன? நெகேமியா. சொல்லுங்க ஆமென். அவனை கர்த்தர் எங்க வச்சிருந்தாரு? ராஜாவின் அரண்மனை. எங்க வச்சிருந்தாரு? ராஜாவின் அரண்மனை. எங்க வச்சிருந்தாரு? ராஜாவின் அரண்மனையிலே ஒரு பானபாத்திரக்காரனாய், ஒரு வேலைக்காரனாய். ராஜாவுக்கு எப்பொழுதும் அவன் தான் சாப்பாடு கொண்டு போகிறவன். ராஜா வீட்டிலே, ராஜாவின் அறையில, அரண்மனையில் இருக்கிறவன். நல்லா கவனிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு தேவை வரும் பொழுது இவன் ராஜா இடத்துல போய் நிக்கிற, ராஜா எனக்கு ஒரு தேவை இருக்கு. ராஜா சொல்ல, நல்லா கவனிக்க வேண்டும். உனக்கு ஒரு கனவு இருந்தா அந்த கனவை கர்த்தர் என்ன செய்வார்? நிஜமாக்குவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. Vision begins with a dream. Vision begins with a dream. சொல்லுங்க ஹல்லேலூயா. தரிசனம். What is the meaning of vision? Vision is a supernatural revelation from God. It's a supernatural revelation.